ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி கேரளா பார்டர் பக்கத்தில் இருக்கிற சாய் மெஸ் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ரொம்ப பசிக்குது, லைட்டாக சாப்பிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். பாய். என்ன வேணும்? சூட என்னென்ன இருக்கு? சூட அடுப்பு இருக்கு, பாயில் இருக்கு, தோசைகள் இருக்கு. அதையும் விட்டா நான் தான் இருக்கேன். சரிண்ணே, சாப்பாடுக்குண்ணே இட்லி, தோசை, பரோட்டா, பூரி, பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, தலைக்கறி, குடல் கறி, மீன் வறுவல். என்ன வேணும்? ஏண்டா 3 நிமிஷம் மூச்சை பிடிச்சி இந்த 7 ஜட்டு வரைக்கும் சொல்லியிருக்கேன். சூடாக 2 புரோட்டான்னு சல்லீசியாக சொல்கிறேன். கொஞ்சம் கூட மதிக்கிறது ஆனா முதலாளி வந்துட்டா பொட்டி பாப்பா அழைக்கிறான். சாப்பிடுறேன். இந்தா தண்ணி தொளி. இந்தா 2 பரோட்டா. கையடரா ஊற்றும் போது சூடாக இருக்குன்னு தெரியுதுல்ல. என்ன வேணும்? கொஞ்சம் தேங்காய் சட்னி ஒன்று. வாங்கிக்க 2 பரோட்டா. இதில் தேங்காய் சட்னி வேணும், மாங்காய் சட்னி வேணும், தக்காளி சட்னி வேணும். தேங்காய் என்ன விலை விற்குன்னு தெரியுமாடா? வெங்காயம் என்ன விலை விற்குன்னு தெரியுமாடா? ஊற்றிக்கிறத பெசம் தின்றா. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. சரிங்க, சாப்பிட்டு கிளம்பு. பில்லு கொடுத்துட்டியா? நான் கொடுத்துருந்தேன். கிளம்பு. சரி, நான் அதெல்லாம் இருக்கு. இங்கே அரிசியும் பருப்பு சோறு எங்கன்னா கிடைக்கும்? அரிசியும் பருப்பு சோறு? ஆமாண்ணே. அதெல்லாம் ஹோட்டலில் கிடைக்காது, யாராவது வீட்டில் திறந்து வச்சுருப்பாங்க. போய் சாட்டு போட்டு அப்படியே பஸ் ஏறிக்கலாம். நீங்களே இப்படி சொன்னால் என்ன பண்ணுறது? கோயம்புத்தூர்காரங்க கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க தானே. அங்கே கும்முடி பூண்டிலேருந்து இங்கே வந்திருக்கேன். என்ன பண்ணுனேன்? கும்முடி பூண்டிலேருந்து இந்த அரிசியும் பருப்பு சாப்பாடு சாப்பிட்ற கடை வந்திருக்கேன். ஆமாண்ணே, கோயம்புத்தூர்காரங்க ஏமாட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கண்ணே. ஃபுட் ஃபெஸ்டிவல் 1000 ரூபா பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றி சோறே போடாமல் அனுப்பிச்சிட்டாங்க. போன ஏடா சாப்பிட்றதுக்கு 1000 ரூபா கொடுத்தாடா போனேன். ஆமாண்ணே. அடாடா, இது வேற ஊர் பிரச்சனைன்னு வேற சொல்கிறேன். உனக்கு என்ன சாப்பிட்ணுமா? அரிசியும் பருப்பு சாப்பாடே சாப்பிட்டாகணுமா? நம்மளுக்கு ஒரு பிரச்சனை பரவாயில்ல, நம்ம ஊரை பற்றி வேற பேசிட்டாங்க. ஆமாண்ணே, செஞ்சு கொடுண்ணே. வாண்ணே. சரி சரி மாஸ்டர், ஒரு ½ டே லீவு. ஜோப்பில் எவ்வளோ பணம் வச்சுருக்கு? 2000 வச்சுருக்கேன். 2000 வச்சுருக்கியா? பார்ப்போம். என்னண்ணா காடு மேட்டுக்குள்ளெல்லாம் கடந்து கூப்பிட்டு போகிறேன். வீட்டுக்குள்ளெல்லாம் கூப்பிட்டு போகாதடா. அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்குன்னு ஐயம்மா ஐயா வேலை செய்யறா என்னமா வருது? ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? வீரப்பன் அந்த சத்தியமங்கல காடே வந்துடும் போல. இந்த அண்ணன் சமைக்கிற இடம் வராது போலயே. உறமுறைக்கெல்லாம் வணக்கம்ண்ணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளையர் அண்ணன் நம்மளுக்கு கொங்கு நாட்டு பருப்பரிசி செஞ்சு தர போகிறாரு. சப்ளையர் சொன்னால் பேத்து போடு வைப்பாங்க. சரி, இங்கே ஸ்வீட் நேமுங்கண்ணா ராமசாமி. இதுக்கு அதுவே பரவாயில்லைங்கண்ணா. ஒழுங்காக வேலையை பார்ப்போமா? சரிங்க. இங்கே மொதல் வேலையாக இப்போ அரிசியும் பருப்பு. அரிசியும் பருப்பு தான் அதில் முக்கியமானதை. மொதல் வேலையாக அரிசியும் பருப்பையும் இப்போ ஊற போட்டிருந்தோம். அது பார்த்துக்குங்க, அது நல்லா ஊறிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க இதை பார்த்துக்க. இதுதான் அரிசி பருப்பு. சரிங்கண்ணா. செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. ஐயோ, செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, கடுகு 2ஐயும் போட்டுருவோம். போட்டுக்கிடுவோம். கரண்டிங்கிறா? கரண்டி சேட்டை உனக்கு கொஞ்சம் அதிகம் தான். கிராம்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி லைட்டாக. அதுதான் அந்த மணத்துக்கு மணக்கு. அதுதான் மணக்கப்பட்டா மணக்கும்னா மணக்கும் எல்லாம். வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம். என்ன வெங்காயம்னா அது? சின்ன வெங்காயம் தம்பி. ஓஹோ, அப்படி
என்ன ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இல்லை நான் இங்கிலீஷ்காரங்க ஸ்டைலில் போடலான்னு நினச்சேன். பருப்பரிசி சோறு தான் நான் பேசாம அது வதக்கி விடும். கையில் கரண்டி விட்டு வச்சா மட்டும் பத்தாது, வதக்கி விடும். எந்திரிச்சு முட்டி போட்டு வதக்கிறேன். டேய் மிளகாய் தக்காளி எடுத்தாடா, கொண்டாடா, சட்டி சூடாயிருச்சு. சொல்லு, பார்த்துட்டே இருக்கல. இன்னும் மிளகா தக்காளி போடுறோம். ட்ரெடிஷ்னலாக செய்யறான்ட்டு தக்காளி போட மாட்டாங்க. ஆனால் தக்காளி இருந்தால் இந்த உரப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கு. மழை வேற வந்துட்டு இருக்குதுங்களா, அதனால விறகு பூரா ஈரமாயிருச்சு. அதனால வண்டியிலிருந்து ஒரு திருட்டு பெட்ரோலை பிடிச்சி ஊத்துறோம். அது பார்த்து உட்காந்துக்குங்க. தண்ணி ஊத்துறோம் ஓவர் ஆறியுது. அது மண்ணெண்ண கேள்றோம் மடையா, மண்ணெண்ணையா. பொறுமை சாமி பொறுமை. ஊத்துறான்னா மண்ணெண்ணக்கார எடுத்து ஊத்திட்டேனடா. நெய் எடுத்துட்டு வா. சட்டுக்கு சூடா இருக்குடா, உள்ளேயே வச்சு மறந்துட்டு வேணாம் எடுத்து சொல்றதுக்கு. அப்போ கரண்டி வேற சூடாகி போச்சு. அடுத்ததான் நம்ம இப்போ என்ன போட போறோம்னா சொல்றா. இஞ்சி பூண்டு அவார்டு வாங்க கலட்டி ஊத்துறா. இந்த தண்ணி எங்கிருந்து வந்தது தெரியுமாண்ணே? எங்கிருந்து வந்தது? இந்த தண்ணி ஆலியாத்துல போய் குடிச்சிட்டு வரேண்ணே. கோயம்புத்தூர்காரன் குசுமுன்னா சும்மா இல்லைன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஆலியாத்தை சுத்தி காட்டுறான்னு சொன்னா சுத்தி எடுத்து காட்டுறானே. சுத்தி பண்ணி தொலைறனே தெரியல. நானும் நிறைய பேத்துக்கு ஊரெல்லாம் சுத்தி காட்டிக்கிறேன் தெரியுமா. எந்த ஊர்னே? நம்ம ஊரை தான். அதுவும் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 1000 பேத்துக்கு நான் சுத்தி காட்டி. எப்படின்னா 1000 பேத்துக்கு? அது எப்படின்னா ஊர் ஊரா கடலை வாங்கிட்டு இங்கிருந்து பல்லட கிளம்பி போயிடும். இங்க இருக்கிற ஊரா கோயம்புத்தூர், திருப்பூர், உடுமலைப்பேட்டை ஊரே சுத்திட்டு இருப்பாங்க. என்ன பாத்தீங்களா அண்ணன் குசும்புனா குசும்புதான். உப்பு போடு, இன்னும் கொஞ்சம் பத்தாது போடு. போடு, நீயே போடுதா இப்படி போடுவிய ஒரு மாதிரி. உள்ள கில்ல உளுந்துடாத நீ காட்டுக்கு. அங்க என்ன தெரியுது? இங்கிருந்தே போட வேண்டியதுடா. நெய் எடுத்து நீ தான் இங்கிருந்தே போட சொன்ன. ஆலியால மீன் நல்லா பிடிப்பாங்களாமே, நல்லா பெருசு பெருசா. மீனா? மீனும் பிடிப்பாங்க, புதறக்குள்ள ஆளுகளையும் பிடிப்பாங்க. என்ன சொல்ற? எதுக்கு நான் வேலைக்கா? ஆமாம் ஆமாம், வேலை. ஆலயத்தில் வேலைக்கு புதர்லேருந்து ஆள் எடுக்கிறாங்களா? நீங்கள் யாராவது வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா போலீஸ்காரர்கிட்ட போய் சேர்ந்துக்கலாம். 100 நாள் வேலைக்கு. 100 நாள் வேலை. சரிதா? அப்படித்தான். மழை வருது மக்களே. எந்தெந்த மாவட்டத்துக்கும் லீவ் விடுறீங்க. இங்கே பொள்ளாச்சியில் மழையோ மழை அடித்து துவைச்சி பெய்யுது. ஒரு நாளாவது இந்த பக்கம் பொள்ளாச்சி கோயம்புத்தூருக்கு லீவ் விடுறீங்களா? ஆமாம், இவர் சொன்னே முதலமைச்சர் பார்த்துட்டு இன்றைக்கே லீவ் விட்டுருவார். நாக்கிலே கேசரி மூக்கிலே முந்து. உள்ளே போட்டாச்சு. ரைஸ் வெந்ததுன்னா கொங்கு நாட்டு பருப்பு சாதம் ரெடி ஆயிடும். அது என்னடா சாதம்? தமிழ்ல அழகா சோறுன்னு சொல்லி பழங்கடா. பாரதியாரே சோறுன்னு தான் சொல்லி வச்சிருக்காரு. எங்க ஒரு எவ்வளவு அழகான தமிழ் வார்த்தை தெரியுமா? தப்பு தானே. ஒரு கவிதை இருக்கு பாரதியார் சொல்லிட்டா. என்ன கவிதை? நிஜம் சோறு தேடி தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்பமிகு உழன்று நரைகூடி கிளப்பெருவ மீதி கொடுங்கிட்டிருக்கிற என பின்மாயும் பல வேடிக்கை மாந்தரை போல் வீழ்வேல் என்று நினைத்தாயோ. சூப்பர்ண்ணே, அதெல்லாம் இருக்கும்ண்ணே. இது என்ன விட்டானே? இது என்ன விட்டானே? சூப்பர்ண்ணே. ஏதோ விட்டோ கிட்டோ நல்லா சொல்றாரு, கேட்டுக்குவோம். ஆமாம், பார்த்துக்கிடுங்க. பாருங்க, முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பூரா போட்டு அப்படியே மேலாப்புறம் போட்டா கலர் கலர் போடுறோம். இப்போ இவன் கேட்டா பருப்பும் சாப்பாடு ரெடி. என்ன
வேறு லெவல் காம்பினேஷன். அதுவும் தேங்காய் சில்லு போட்டிருக்கும்ல, அது வேறு லெவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னடா பண்ணுறீங்கன்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டை கழுவியாச்சும் ஊற்றிட்டு போங்கங்கிறேன். சரியா? பண்ண நன்றி, வணக்கம்.